திரு சங்கர் நாராயணன் அவர்கள் இன்னைக்கு டைன்மேடாலேருந்து. சார் வணக்கம், இணைப்பில் வந்து மிக்க மிக்க நன்றி. நீங்கள் உங்களுடைய ஸ்டேக் எப்படி இருக்கு அப்சர்வேஷன் இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு? வணக்கம் சார், நான் சங்கர நாராயணன், டைன்மேடாவோட பிரசிடென்ட் சார். வணக்கங்க. இப்போ நம்ம பட்ஜெட்டை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் பேசப்படுற ஒரு விஷயம் தான் 12 லட்சத்துக்கான வருமான வரி. அந்த 12 லட்சத்துக்கான வருமான வரி சம்பளதாரர்களுக்கு மிக நிறைவா இருக்கும் அப்படிங்கிறது வரவேற்க தகுந்தது தான் சார். அப்புறம் நம்ம குறுந்தொழில்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சார், 5 லட்சம் வரை கடன் அட்டை ப்ரொவைட் பண்றாங்க. அது மிகவும் வரவேற்க தகுந்ததான ஒரு செய்தி. ஓகே. டிடிஎஸ் வந்து 2.4 lakhsல இருந்து 6 lakhs இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது மிகவும் நமக்கு வரவேற்க தகுந்த விஷயம் தான். அப்புறம் பிளான்ட் அண்ட் மிஷினரிஸ் வந்து 1 crore இருந்து 2.5 crore மாத்துறாங்க. அது ஒரு தொழில் வளர்ச்சிக்கு பயனுள்ளதா இருக்கும். இதெல்லாம் நிறைவானதா இருந்தாலும் இந்த ஜிஎஸ்டியில வந்து எந்தவித மாற்றங்களும் நாங்க குறுந்தொழில்களுக்கு 5% நாங்க கேட்டிருந்தோம், ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கோம். அதுல எந்தவித மாற்றமும் வரலங்கிறது மிகவும் வருத்தமான விஷயம்தான். மற்றபடி குறுந்தொழில்கள் எம்எஸ்எம்இ துறைக்கான மிகப்பெரிய நிதி ஒதுக்கி அதை வளர்ச்சி திட்டங்களை அறிவிக்காது மிகவும் வருத்தமா இருக்குது. மற்றபடி இந்த 12 லட்சம் வருமான விலக்கு கொடுத்ததுல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம சம்பளதாரர்கள் எல்லாம் இந்த வருமானத்தை மிச்சப்படுத்துற சூழ்நிலையில வர மாட்டாங்க. செலவு பண்றதுனால பொருளாதாரமும் உற்பத்தியும் பெருகும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அது மூலமா ஒரு வளர்ச்சியை இந்தியா ஃபுல்லா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒட்டுமொத்தமா குறுந்தொழில்களை வந்து இன்னும் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. இல்லை என்ன கம்மி ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ நீங்கள் டைன்மேடால இருந்து இருக்கீங்க, ஆனால் ஒரு சிறு குறு தொழில்களுக்கான இன்னும் பெனிஃபிட்டாக இன்னும் பெட்டர்மெண்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ லாஸ்ட் டைம் என்ன சொன்னாங்க, வெறும் அனௌன்ஸ்மெண்ட் மூலம் தான் இருக்குது, ஸ்கில் ட்ரைனிங் இருக்குது, அதை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இந்த தடவை என்னென்னா, சிறு குறு தொழில்களே அதுக்கு உத்தரவாத தன்மையாகட்டும் அல்லது அந்த உற்பத்தியுடைய பதிவுகளாகட்டும், அது எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட் இருக்குங்கிறது வந்து வெறும் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தானா அப்படின்னு தான் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சார், அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான். ஏன்னா திறன் மேம்பாட்டு மையங்களை வந்து மாநிலங்கள்ல மாவட்டந்தோறும் உருவாக்கணும் நாங்க நீண்ட நாள் கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறோம். அதுவும் நம்ம மைக்ரோ லேபர்ஸுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் வேணும்னு கேட்கிறோம். அது வந்து அதற்கான அறிவிப்புகள் எதுவுமே வரும். மைக்ரோ லேபர்ஸ் இப்ப நிறைய இருக்குங்க எல்லா பக்கமும். அவங்க இல்லாம தொழில் நடத்த முடியாதுன்னு இருக்கிறப்போ அவங்களுக்கான திறன் மேம்பாட்டு மையங்களை உருவாக்கணும் அப்படின்னு கேட்கிறப்ப அதற்கான எந்த இதுவும் இல்லைங்க. எல்லாமே வந்து பேப்பர்ல இருக்கிறதே செயல் வடிவத்துக்கு வரலங்கிறது தான் வருத்தமான விஷயம். இல்ல இப்ப இந்த ஸ்வநிதி தொழில் சாலையோரத்துல தொழில் முனைவர் கடை வச்சு பூ கடை வச்சிருக்கவங்க, அது போல அவங்களுக்குலாம் ஒரு பெனிஃபிட் மூலமா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். அவங்களுக்கு மரபுசாரா தொழில்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படின்னாலும் நம்ம பேக் போன் சொல்லக்கூடிய 5th பிள்ளை சொல்லக்கூடிய எம்எஸ்எம்இ குறுந்தொழிலுக்கான நிறைவான ஒரு அறிவிப்புகள் வரலைங்கிறதா. கடன் வட்டியில சலுகைகள் சார், கடன் வட்டியில சலுகைகள் அறிவிச்சிருக்காங்க. அதே போல கிரெடிட் கேரண்டி வந்து ஸ்கீம் அதை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இது புதுசா நிறைய பேரை உள்ள வர வைக்கும், இருக்கவங்களை தக்க வைக்கும் நினைக்க முடியாதா? இந்த கிரெடிட் கேரண்டி பத்தி நீங்க கேட்கறதுனால சொல்றோம். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய கிரெடிட் கேரண்டியே நீங்க 100% சக்சஸ் பண்ணலைங்க சார். அதுவே நடைமுறையில பல சிக்கல்களை உண்டு பண்ணி நார்மல், அதாவது வரைமுக கட்டணங்களை 2% உயர்த்திக்கிறாங்க கிரெடிட் கேரண்டி அந்த ஸ்கீம்ல வந்து. பலமுறை அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லியும் அதுல அவங்க வந்து அதாவது நான் கொலட்ரல் 1 crore வரைக்கும் நான் கொலட்ரல் லோன் கொடுக்கக்கூடிய சொல்லக்கூடிய இதே மத்திய அரசாங்கம் அது எப்படி நம்ம அணுகுறங்கிறத வழிமுறையில் எளிமையாக்கி தரலைங்க. வட்டிகள் அதிகம் பண்ணி, அதாவது 11% வந்து கொலாட்ரல் கொடுத்து வாங்குறவங்களுக்கு 11%ல ஒரு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த கேரண்டி ஸ்கீம்ல கொடுக்குறவங்களுக்கு 13% வட்டி போடுறாங்க. வருஷத்துக்கு வந்து ரிவ்யூங்கிற பேர்ல வந்து 18% போடுறாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப வந்து எந்த வகையில வந்து குறுந்தொழிலுக்கு ஊக்கமா இருக்கும்னு தெரியலைங்க சார். இது பலமுறை நாங்க வந்து மத்திய அரசிட்ட வந்து கோரிக்கையா வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மறைமுக கட்டணங்களை வந்து நீங்க கண்டிப்பா வங்கிகளோட இப்ப பாத்தீங்கன்னா மறைமுகமா 2%, அதாவது இந்த கிரெடிட் கேரண்டிக்கு 2%, இருக்கிற இன்ட்ரெஸ்ட் 2% ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஏத்திக்கிறாங்க. இந்த மறைமுக கட்டணங்களை குறைக்க சொல்லி தான் கேட்கிறேன். அதற்கான அறிவிப்புகள் இல்லை. கிரெடிட் கேரண்டி ஸ்கீமை அவங்க இன்னும் கொஞ்சம் மறுபரிசீலனை எளிமைப்படுத்தணும், அவ்வளவுதான். ஓகே 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 நன்றி திரு சங்கர் நாராயணன். உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுக்கு நேரத்துக்கும் மிக்க நன்றி.